الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பட்சா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினமும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நபிமார்களினுடைய சீராவை தொடராக அல்லாஹுவின் ஆயத்துகளில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளில் இருந்தும் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 4 நாட்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம அல்லாஹ்வினுடைய ஆயத்திலிருந்து அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு எகிப்து நகரத்திலே முக்கியமான அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. பிறகு அந்த நகரத்திற்கு அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள். அவரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய இன்னொரு சகோதரரை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக சில ஷருத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள். அதுபோல அந்த சகோதரர்களும் அவர்களை அழைத்து வந்தார்கள். பிறகு அங்கு சில நிகழ்வுகள் நடந்தன. அதற்கு பிறகு ஒரு 2-3 முறை அவர்கள் மீண்டும் எகிப்திற்கு வந்து சென்ற பிறகு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற சில ஹிக்மத்தின் அடிப்படையில் தன்னுடைய சகோதரரை அவர் தக்க வைத்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் யூசுப் என்பதை அவர் வெளிப்படுத்தி விடுகிறார். அதற்கு பிறகு நடந்த விஷயம், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் எங்கே இவர் நம்மை தண்டித்து விடுவாரோ என்கிற பயத்தில் தாங்கள் அனைவரும் தவறு செய்ததை ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறான், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அவர்கள் தவறை ஒத்துக்கொண்ட போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களை எந்த வகையான பழி வாங்குதலையும் இன்றைய தினம் நான் கையில் எடுக்க மாட்டேன், உங்களை நான் மன்னித்து விடுவேன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தனக்கு அநியாயம் செய்த, தனக்கு மிகப்பெரிய கெடுதல் ஏற்படுத்திய தன்னுடைய சகோதரர்களை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னித்தார்கள் என்கிற அந்த செய்தி வரை நாம பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது அல்லாஹு தஆலா தொடருகிறான் சூரா யூசுஃபினுடைய அடுத்தடுத்த ஆயத்துகளிலே. இதுஹபூ பி கமீசி ஹாதா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தன்னுடைய சட்டையை கொண்டு செல்லுமாறு உத்தரவிடுகிறார். அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அவரோடு வந்த அந்த ஒட்டக கூட்டத்தாருக்கும், என்னுடைய சட்டையை நீங்க கொண்டு போங்க, அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா, என்னுடைய சட்டையை என்னுடைய தந்தையினுடைய முகத்தில் போடுங்கள், அவருக்கு மீண்டும் பார்வை தெளிவாகிவிடும், பார்வை கிடைத்து விடும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் போகாம அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சட்டையை மட்டும் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அவங்க சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. போகும்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய அனைவரையும், உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும், பெற்றோர்கள் அனைவரையும் இங்கே அழைத்து வந்து விடுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்புறார்.
அதுபோல அவர்கள் அனைவரும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த சட்டையை கொண்டு மீண்டும் தந்தை இடத்திலே வருவதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அப்ப இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நற்செய்தியாக மறைமுகமான ஒரு செய்தியை இறைவன் அறிவித்து கொடுக்கிறார். அவங்க அங்க புறப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான சிந்தனை இறைவன் உறுதிப்படுத்துகிறார். வலமா ஃபஸலத்தில் ஈரும், ஒட்டக கூட்டம் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த நேரத்திலே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அஜிது ரீஹ யூசுஃப, நான் யூசுப் அவருடைய வாடையை வாசனை நான் நுகர்கிறேன். தந்தைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாசனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. அல்லாஹ் அதை அவர் எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த சட்டையின் மூலமாக அவருக்கு இறைவன் அந்த வாசனை ஏற்படுத்துகிறார். இதை அவர் சொல்லும் போதே தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார், நான் இதை சொல்வதன் மூலமாக எனக்கு புத்தி பேதலித்து போய்விட்டு நினைக்காதீங்க. அது எப்படி யூசுஃபுடைய வாடையை என்னால் நுகர முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்று சொல்லும் போது அவங்களுடைய குடும்பத்தார் நம்பல. மீண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க இன்னும் அவரை நினைத்து கொண்டே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் அந்த பழைய விஷயத்திலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று அவங்களுடைய குடும்பத்தார் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் யூசுஃபினுடைய வாசனையை நுகருகிறேன் என்று சொன்ன போது அவங்க நம்பல. அப்போ அந்த ஒட்டக கூட்டம் வருகிறார்கள். அவரோடு அந்த கூட்டத்தோடு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நபரையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார். அவங்களும் வராங்க. ஃபலம்மா அன்ஜா அல் பஷீர், நற்செய்தி சொல்லக்கூடியவர் வந்த பிறகு அல்காஹு அலா வஜ்ஹி, அவருடைய முகத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டை யாக்கூப் நபியினுடைய முகத்தில் போட்டார்கள். ஃபர்தத்த பஸீரா, அவருக்கு மீண்டும் பார்வை கிடைத்து விட்டது. இது அல்லாஹ்வினுடைய அற்புதம். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய முஅஜிஸாத்தில் உள்ள விஷயங்கள் இது. ஒரு மனிதனுடைய சட்டையை போடுறனாலே பார்வை எப்படி கிடைக்கும்? மனிதர்களால் எந்த சாதாரண மனிதனாலும் இதை செய்துவிட முடியாது. இறை தூதர்களுக்கு மட்டும், நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். இது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நினைத்தாலும் வேறு பார்வை இல்லாத ஒரு நபருக்கு மீண்டும் பார்வை வரவும் வைக்க முடியாது. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் நாடும் போது இது நடந்தது. அப்போ மீண்டும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பார்வை தருகிறார். அப்போ அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது, யூசுப் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார், அவருடைய சகோதரரும் அங்குதான் இருக்கிறார், அவர்கள் இன்னும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கிற நற்செய்தி அவருக்கு கிடைத்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழுகிறார். தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார், கால அலம் அக்குல்லக்கும் இன்னி அலமு மினல்லாஹி மாலா தஅலமுன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா இல்லையா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னா இல்லையா, நீங்க தான் நம்பல. அல்லாஹ் எனக்கு என் உள்ளத்திலே நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் இறைவன் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தான் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு தந்தை இடத்துல அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களே, யாக்கூப் நபியினுடைய மற்ற பிள்ளைகள் அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. காலும் யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னா குன்னா ஹாத்தீன், நாங்கள் நிறைய தவறு செய்து விட்டோம், நாங்கள் பல பாவங்களை செஞ்சிட்டோம், எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. அப்ப இந்த வரலாறு நாம முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வை நன்கு புரிந்த ஒரு சிறந்த ஈமானிய உறுதிமிக்க ஒரு நபியாக இருந்தாரோ, அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைவருமே அல்லாஹ்வை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் முஸ்லீமாகத்தான் இருந்தாங்க. ஏதோ ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரருக்கு அவங்க அநியாயம் செய்தார்களே தவிர அவங்க யாருமே முஸ்லீம் அல்லாதவர்களாக அவங்க வாழல. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த ஏகத்துவத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாவா செய்தனுடைய அடிப்படையில் அவங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அல்லாஹ் மீதான பயம் கொண்டவர்களாகத்தான் இருந்தாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் இவர்களுடைய அந்த தவறை அவங்க உணரும் போது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற பிள்ளைகள் செய்த தவறை உணரும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, இதே வார்த்தையை அங்கேயும் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலும் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரினார்கள். இங்கும் தந்தை இடத்திலும் அதே சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், கால சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நிச்சயமாக நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் மன்னிக்க கூடியவனாகவும் ரஹ்மானாகவும் இருக்கிறான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து அனைவரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மற்ற எல்லா பிள்ளைகளும் புறப்பட்டு எங்க போறாங்க? எகிப்திற்கு வராங்க. ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அவர்கள் வந்தபோது அவா இலைஹி அபவைஹி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை அரவணைத்துக் கொண்டார். இத்தனை வருஷம் பிரிவு, இத்தனை ஆண்டுகள் பிரிந்த தன்னுடைய தந்தையும் தன்னுடைய தாயையும் கண்ட பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு அரவணைத்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுகிறார், கால உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமீன், நீங்கள் இந்த மிஸ்ர் நகரத்திலே, இந்த எகிப்து நகரத்திலே பாதுகாப்பாக இருப்பீர்கள் அல்லாஹ் நாடினால். இனி உங்களுக்கு எந்த பயமோ கவலையோ கிடையாது. அல்லாஹ் நாடினால் இங்கே நீங்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்ப நீண்ட காலத்திற்கு பிறகு, நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, இத்தனை சோதனைகளுக்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தாயாரை, தன் சகோதரனை அவர் என்ன செய்யறாரு, சந்தித்தார் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதற்கு பிறகு தன்னுடைய பெற்றோர்களை அவர் என்ன செய்யறாருன்னா கண்ணியப்படுத்துறார். அபவைஹி அலல் அர்ஷி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்று தனியாக அவர் ஒரு சிறந்த ஒரு சிம்மாசனத்தை, ஒரு அமரும் இடத்தை ஏற்படுத்தி அவர்களை அவர் அமர வைத்தார். அதற்கு பிறகு வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் அனைவரும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள், பணிந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை சொன்ன, இது நடந்த பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், வகால யா அபதி ஹாதா தஅவீலு ருயாய மின் கபல் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, இதற்கு முன்னால் என் இறைவன் எனக்கு கனவை காட்டினானே அது இதுதான், அதற்கான விளக்கம் இதுதான். எனது இறைவன் எதை எனக்கு கனவிலே காட்டினானோ அதை அவன் உண்மைப்படுத்தி விட்டான். அவர் என்ன கனவுல பார்த்தாரு, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் தனக்கு சஜிதா செய்வதை போல, தன்னை கௌரவப்படுத்துவதை போல, தனக்கு பணிவதை போல அல்லாஹ் அவருக்கு சிறுவராக இருக்கும்போது இறைவன் கனவு காட்டினான். அது எப்ப நடக்குது, பல ஆண்டுகள் கழித்து அவர் பெரியவராக வளர்ந்து அவர் உயர்ந்த ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இங்கே எகிப்திலே இருக்கும்போது அவருடைய சகோதரர்கள் 11 பேரும் அவருக்கு கட்டுப்பட்டார்கள், அவருடைய தாய் தந்தையும் அவருக்கு பணிந்தார்கள் என்கிற அந்த நிகழ்வு நடந்த பிறகு இதுதான் நான் கண்ட கனவுக்கான விளக்கம் என்று நான் அறிந்து கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு எதை கனவிலே காட்டினானோ அல்லாஹு தஆலா அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டான் என்று அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியவராக இருந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இத்தனை காலங்கள்ல கிடைத்தது என்றும் அவர் எடுத்து சொல்கிறார். வக்கத் அஹ்ஸனபி இதா அஹ்ரஜனி மினஸ் சிஜ்ன், என்னுடைய இறைவன் எனக்கு மிகச் சிறந்த வழியிலே எனக்கு உதவி செய்தான். நான் சிறையில் இருந்த போது, சிறையிலிருந்து நான் வெளியே வருவதற்காக என்னுடைய இறைவன் மிகச் சிறந்த முறையிலே எனக்கு அல்லாஹ் உதவி செய்தான். வஜாபிக்கும் மினல் பதுவை மின் பாதி அந்நஸா ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி, ஷைத்தான் எனக்கும் என் சகோதரர்களுக்கு மத்தியிலே சில பிளவையும் சில சூழ்ச்சியும் ஏற்படுத்தி அவன் பிரிவை ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களை கிராமத்திலிருந்து என்னை மீண்டும் என்னிடத்துல வந்து உங்களையும் என் சகோதரர்களையும் என்னோடு இறைவன் சேர்த்து இருக்கிறான். இது அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி. இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் நுட்பமாக தான் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த அந்த உதவியை சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் ஜெயில இருந்தேன், சிறையில பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டேன், எந்த தவறும் செய்யாம ஒரு அவதூறின் காரணமாக உள்ளே நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அல்லாஹுதான் மிக அழகிய முறையில எனக்கு உதவி செய்து என்னை வெளியே இறைவன் கொண்டு வந்தான். அதற்கு பிறகு ஷைத்தான் எனக்கும் என் சகோதரர்களுக்கு மத்தியில பிறவை ஏற்படுத்தினான். உங்களை விட்டும் என்னை அவன் பிரித்திருந்தான். அல்லாஹ் அவனுடைய பேர் உதவியால் நாம் அனைவரும் இன்றைக்கு இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இறைவனுக்கு தான் எல்லா புகழும். அல்லாஹ் தான் நினைப்பதை மிக துல்லியமாக நுட்பமாக செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர் அல்லாஹ்வினுடைய உதவியை நினைத்து இறைவனுடைய அந்த மகிழ்ச்சியை, இறைவன் தனக்கு செய்த உதவி நினைத்து மகிழ்ச்சி அடைந்ததை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார். ரொம்ப முக்கியமான துஆ, முஸ்லிம்கள் நாம் அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு துஆ தான். ரப்பி கத் ஆசத்னி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், இறைவா எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தையும் தந்திருக்கிறாய். இங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி அல்லாஹ்வை புகழுகிறார். மேலும் எனக்கு கனவுகளுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய இல்மையும் நீ கொடுத்திருக்கிறாய். தனக்கு அல்லாஹ் செய்த அந்த நியாமத்துகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வை பாராட்டுகிறார். முஸ்லிம்கள் எப்ப நாம துவா செஞ்சாலும் இப்படிதான் துவா கேட்கணும்.
நபிமார்களுடைய துவாக்கெல்லாம் நீங்க பாருங்களேன், எடுத்த உடனே தங்களுடைய தேவையை அவங்க கேட்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே தங்களுடைய கஷ்டங்களை சொல்லவே மாட்டாங்க. முதலில் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் தங்களுக்கு செய்த நியாமத்துகளை எல்லாம் நினைத்து மனம் உருகி அதை அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி, இறைவா எங்களுக்கு நீ இதையெல்லாம் செய்தாய், எங்களுக்கு இந்த தேவை நிறைவேற்று என்று அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை, அந்த பாக்கியங்களை, அந்த உதவிகளை அதை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. இப்படிதான் நம்ம துவா செய்யணும். உலக வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் நினைத்து பார்க்கணும், மறக்க கூடாது. அது ஒவ்வொரு துவாவிலும் அதை வெளிப்படுத்தணும். யா அல்லாஹ், நீ மட்டும் எங்களுக்கு இந்த ஹிதாயத்தை, இஸ்லாமை எங்களுக்கு தந்திருக்காவிட்டால் நம்ம அனைவருடைய நிலம் எங்க இருந்திருப்போம்? நாம எல்லாம் எதையாவது கல்லையோ மண்ணையோ இறந்து போனவர்களையோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களையோ வணங்கி கொண்டு மூடர்களாக, முட்டாள்களாக, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக, அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய ஷிர்க் என்கிற, குஃப்ர் என்கிற பாவத்தில் விழுந்து கிடந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு இதாயத்தை தந்தானா இல்லையா? இதை விட மிகப்பெரிய நியாமத்து வேற என்ன இருக்க முடியும்? முஸ்லிம்களை சொல்லணும் ஒவ்வொரு தடவையும், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்குள் நாங்கள் வருவதற்காக எந்த சிரமமும் நாங்க படல. நீதான் எங்களுக்கு இதாயத்தை தந்தாய், நீதான் எங்களுக்கு நேர்வழி காட்டினாய். கோடான கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். எத்தனையோ பல அறிவாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பல உயர் பதவியில இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் கிடைக்காத உனது மிகப்பெரிய நியாமத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய். எங்களை இதே நிலையில் வாழ செய்ய இறைவா என்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இந்த நியாமத்தை, இந்த ஹிதாயத்தை, இந்த இஸ்லாமை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை கேட்கும். அதுவல்லாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் எத்தனையோ பல நியாமத்தை கொடுத்திருப்பான். பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, பல விஷயங்களில் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருப்பான். அது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ்விட்ட சொல்லணும். எடுத்த உடனே யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்கு, இதை கொடு, இந்த கஷ்டத்தை நீக்கிற, அப்படி கேட்பது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படின்னு எந்த நபிமார்களும் அப்படி கேட்டதும் கிடையாது. நபிமார்களுடைய துவாக்கள் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னா, இறை தூதர்கள் அல்லாஹ் தனக்கு செய்த, தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உதவியும் ஞாபகத்தையும் சொல்லிதான் அல்லாஹ்விட்ட உதவி கேட்கும். அதுதான் இவரும் செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விட்ட துவா செய்யும் போது, இறைவா நீதான் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், நீதான் எனக்கு இந்த கனவுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய இல்மை தந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறார். ஃபாத்திர சமாவாத்தி வளர், அல்லாஹ்வை மேலும் புகழுகிறார். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி படைத்தவனே, அந்த வலியு ஃபி துன்யா வல் ஆஹிரா, நீதான் எனக்கு இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் வழியாக பொறுப்பாளனாக இருக்கிறாய். மேலும் சொல்லுகிறார், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி சாலிஹா, இறைவா என்னை முஸ்லிமாகவே கைப்பற்றி கொடு. என்னுடைய உயிரை இந்த உலகத்தில் என்னுடைய உடலை விட்டு நீ எடுக்கும் போது நான் உனக்கு கட்டுப்பட்ட, உன்னை தவிர வேறு எதையும் வணங்காத முஸ்லிமாகத்தான் மௌத்தாக வேண்டும். வஅல்ஹிக்னி சாலிஹா, என்னை நாளை மறுமையிலே நல்ல அடியார்களோடு என்னை சேர்த்து விடு இறைவா என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். ரொம்ப அற்புதமான துவா. முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் இந்த துவா மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஃபாத்திர சமாவாத்தி வளர், அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆஹிரா, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி சாலிஹா. 2-3 தடவை நீங்க சொன்னீங்கன்னா மனப்பாடாயிரும். எப்போதுமே முஸ்லிம்கள் துவாக்கல்ல, குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய துவாக்கல்ல நாமளா யோசிச்சு, நாமளா தேடி, நம்மளுடைய அறிவுக்குட்பட்டு நாம் பயன்படுத்துகிற வார்த்தை விட படைத்த இறைவன் அவன் அறிவை கொண்டு அவன் நமக்கு தன்னுடைய வேதத்தின் வழியாக தந்திருக்கக்கூடிய அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய அந்த சொல்லை சொல்லி அல்லாஹ்விட்ட துவா கேட்க, அதான் மிகச்சிறந்ததாக இருக்கும். நம்மளுடைய தேவை கேட்கலாங்க முஸ்லிம்களே, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எதை முற்படுத்தணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? குர்ஆன்ல இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தையிலே சொல்லி கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்று கொடுத்திருக்கக்கூடிய துஆக்களை சொல்லி கேளுங்க. அது மிகச்சிறந்தா இருக்கும். குறைவான வார்த்தையில் நிறைவான பொருள் அல்லாஹ் தந்து விடுவான். நம்மளால அதெல்லாம் தேர்வு செய்ய முடியாது. நம்ம அறிவுக்கு அப்படியெல்லாம் வார்த்தை தேட முடியாது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். ஃபாத்திர சமாவாத்தி வளர், அல்லாஹ்வை புகழ்வதற்கு உச்சபட்சமான வார்த்தை. வானங்களையும் பூமியும் முன்மாதிரி இன்றி படைத்தவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்தான் இருக்க முடியும், வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில சொல்லிவிட்டான் தான் யார் என்பதை, தன்னுடைய குதிரத் என்ன என்பதை, தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை. இப்படி சொல்லிட்டு அந்த வழியே துன்யா வல் ஆகிரா, முடிஞ்சு போச்சு. இறைவா நீதான் எனக்கு உலகத்தில் பொறுப்பாளன். இந்த ஒரு வார்த்தை போதாதா? எல்லா விஷயத்திலும் வந்துருமா இல்லையா?
என்னுடைய வியாபாரத்துல, என் குடும்பத்துல, என்னுடைய தொழில்ல, என் படிப்புல, என்னுடைய எல்லா விஷயங்களிலும் எனக்கு நீதான் பொறுப்பாளர். எங்க துனியால மட்டும் கிடையாது, ஆகிரத்து நீதான் பொறுப்பாளர். நான் செய்யக்கூடிய அமலை கொண்டு, நான் செய்யக்கூடிய இபாதத்தை கொண்டு மட்டுமே என்னால் எங்க போக முடியாது, ஜன்னத்திற்கு போக முடியாது. நீதான் வழியாக இருக்கிற, நீதான் எனக்கு பொறுப்பாளனாக இருக்கிற, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் சரணடையக்கூடிய வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். முஸ்லிம்கள் கேளுங்க, மனப்பாடம் செய்யுங்க. அடுத்த 2 கடைசி வாசகத்தை நீங்க கவனிக்கணும். தவஃபனி முஸ்லிமன், இதானே நம்முடைய இலக்கு. முஸ்லீமாகவே இறைவா எங்களை கைப்பற்று. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இறைவா எங்களை முஸ்லீமாகவே மரணிக்க செய். வால்ஹிக்னி சாலிஹா, மறுமையிலே நல்லடியார்களோடு எங்களை சேர்த்து விடு. அவ்வளவு முக்கியமான துவாவை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் அல்லாஹ்விடத்திலே செய்தார். அதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கற்றுக் கொடுத்திருக்கிறான். முஸ்லிம்கள் அவருடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற பல பாடங்கள்ல, அழகான பல முன்மாதிரிகள்ல இந்த துவாவும் நமக்கான அழகான முன்மாதிரியாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்ப இதை மனப்பாடம் செய்து முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யும். இதோடு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே முடித்து விடுகிறான். இதற்கு பிறகு இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். தாலிக மின் அன்பாயில் கைபி நூஹீஹி இலைக்க, இந்த விஷயம் என்பது மறைவான விஷயம், இதை நாம் தான் உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறோம். எந்த விஷயம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த வரலாறையும் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டு, இது உங்களுக்கு தெரியாது, நாம் தான் உங்களுக்கு வஹியாக அறிவித்து கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி முடிக்கிறான். இஸ்லாமியர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு வரலாறாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து பெற்ற பாடத்தை நமது வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் நாம செயல்படுத்த வேண்டும். இதற்கு அடுத்ததாக முஸ்லிம்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பல இறை தூதர்கள் நபிமார்களுடைய சீரா வரலாற்றிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆனினுடைய வரிசைப்படி பார்த்தோம்னா அதற்கு அடுத்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 2வது என்று சொல்லுகிறார்கள். நேரடியான எந்த ஆதாரம் இல்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம். அதற்கு அடுத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவருக்கு அடுத்ததாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக வந்த மிக பழமையான நபியாக முன்கூட்டியே இந்த பூமியில வாழ்ந்த ஒரு இறை தூதர் தான் ஆத் என்கிற சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி. அவருடைய பெயர் அல்லாஹ் குர்ஆனிலே ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். ஆத் என்கிற ஒரு உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஹூத் என்கிற ஒரு நபியை இறைவன் அனுப்பியிருக்கிறான். அவருடைய செய்திகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பல சூறாக்கள் நமக்கு இறைவன் பேசியிருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா அவரை பற்றி இறைவன் பேசுகிறான். திருக்குர்ஆனினுடைய சூரா அல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம். வதுகுரு இது ஜஅலக்கும் ஹுலஃபா மின் பஅதி கௌமி நூஹின். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாரிடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறார். அதெல்லாம் நம்ம அந்த வரலாறு பின்னால சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அவர் தன்னுடைய உம்மத்தாருக்கு ஒரு வார்த்தை சொல்லி நினைவூட்டுகிறார். நீங்கள் நினைவூட்டுங்கள், அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அதை அவர் நினைவூட்டுகிறார். அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் உங்களை இந்த பூமியிலே ஒரு தலைமுறையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான், இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு யார் சொல்றார்? நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம் ஆத் என்கிற கூட்டத்தாரிடத்துல அவர் பேசக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள், பெரும் தலைமுறையாக வந்தவர்கள் தான் ஆத் என்கிற ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவர்களுடைய சிறப்பையும் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்ததா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பிலே உங்களை மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், நினைத்து பாருங்கள் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இறைவன் நமக்கு இந்த சூரா ஆராஃபிலே சொல்லும் போது அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தனித்துவமான ஒரு சிறப்பு என்னன்னா, ஆத் என்கிற அந்த சமுதாயம் உலகத்தில் எந்த சமுதாயத்தையும் விட உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வெவ்வேறு இடத்துல அல்லாஹ் பேசுகிறார். திருக்குர்ஆனினுடைய 46வது அத்தியாயம் சூரா அல் அஹ்காஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய 21வது வசனம். வதுகுர் அஹா ஆதின் இது அந்தர கௌமஹு பில் அஹ்காஃபி
இந்த இந்த ஆயத்திலிருந்து தான் இந்த சூறாவுக்கு அல் அஹ்காஃப் என்கிற பெயரும் வந்தது. நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள், ஆத் என்கிற சமுதாயத்திற்கு அவர்களிலிருந்து ஹூத் என்கிற சகோதரரை நாம் இறை தூதராக அனுப்பினோம், நீங்கள் நினைவூட்டுங்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? மணற்குன்றுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது சாதாரணமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தல. எப்படி அல்லாஹ் அவர்களை அறிமுகப்படுத்தினான்? அவர்கள் பூமியினுடைய தரைப்பகுதியில வாழாம மலை மேடுகள்ல, மலை குன்றுகள்ல அவர்கள் வசிப்பிடமாக வைத்து அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கிறார். மேலும் அவர்கள் எந்த அளவுக்கு பலமிக்கவர்களாக இருந்தார்கள்? அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபஜ்ர் என்கிற சூறாவிலே பேசுகிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆத் என்கிற சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இரம தாத்தில் ஐமாத், அவர்கள் இரம்வாசிகள் எனப்படும். அவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? இரம்வாசிகள் என்று சொல்லப்படும். அவர்கள் மிகப்பெரிய தூண்கள் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயம் எப்படி வாழ்றாங்க? அவங்களுடைய உடல் வலிமையால் அவர்கள் மிக பிரம்மாண்டமான தூண்களை, மிக உயரமான தூண்களை அவர்கள் கட்டி வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான் பாருங்க, அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போல வேறு யாரையும் நாம் பூமியிலே படைக்கவும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். அந்த அளவுக்கு நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட ஆத் என்கிற சமுதாயம் அவர்களுக்கான ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் கொடுத்தது என்ன? உடல் வலிமை, ஆற்றல். உயரமான இடத்தில் வாழ்ந்தார்கள். அதுவும் மிக உயரமான பெரும் பெரும் பிரம்மாண்டமான தூண்களை கட்டி அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களை மாதிரி பூமியில நம்ம வேற யாரையும் படைக்கவும் இல்லை என்று அல்லாஹ்வே குர்ஆனினுடைய சூரா அல் ஃபஜ்ர் என்கிற சூறாவிலே இறைவன் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகிறார். இப்ப அவர் இறை தூதராக வந்த பிறகு அவர் சொன்ன பிரச்சாரம் என்ன? அடிப்படை தௌஹீத் தான் சொல்கிறார். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கடவுளாக வணங்கக்கூடாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், நான் உங்களுடைய விஷயத்திலே இறைவனுடைய தண்டனை வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவாவை, தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யும் போது முதல்ல அவர் சொன்னது என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எதையும் கடவுளா வணங்காதீங்க என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாருக்கு முதலாவதாக அவர் சொன்ன அடிப்படையை அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது கத்தபத் ஆதுன் அல் முர்சலின், இந்த ஆது கூட்டத்தவர்கள் இறை தூதர்களை நிராகரித்தார்கள். இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக இன்னொன்றையும் சொல்லுகிறான். அவங்க பல தலைமுறையா பூமியில வாழ்றாங்க. அவங்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நபியா அனுப்பப்படல. அல்லாஹ் எப்படி வார்த்தை பயன்படுத்துறான்? இந்த சமுதாயம், இந்த ஆது கூட்டம் தூதர்மார்களை அத்தனை பேரையும் பொய்யென அவர்கள் கருதினார்கள். எந்த தூதர்மார்களையும், எந்த நபிமார்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ளல, எல்லாரையும் அவங்க நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இதில் குறிப்பிடுகிறார். அப்ப அவங்க எந்த இறை தூதரும் ஏற்றுக்கொள்ளல, அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க நம்பல. அல்லாஹ் தஆலா அதை இன்னும் விரிவாக நமக்கு குர்ஆனுடைய பல வசனங்களை பேசுகிறான். சூரா அல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், வைலா ஆதின் அஹாஹும் ஹூதுன், நாம் ஆத் என்கிற கூட்டத்தாருக்கு அவங்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி, என்னுடைய கூட்டத்தவரனே, உஅ்புதுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைர், அல்லாஹ்வை தவிர வேறு சிலரையெல்லாம் நீங்கள் கடவுளாக வணங்குவதற்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? அஃபலா தத்தக்கும், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் தாவா பண்றார். அல்லாஹ் வணங்குங்கப்பா, எதையோ கல்லையும் சிலையும் போய் கடவுளா வணங்கிட்டு இருக்கீங்களே, நீங்க ஏன் இதெல்லாம் வணங்குறீங்க? அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லையா? அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்காதீர்கள் என்று சொல்லி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்கிறார். மேலும் குறிப்பிடுகிறார், இது காலலகும் அஹூஹும் ஹூதன், அவங்களுடைய சகோதரர் ஹூத் அவர்களுக்கு சொன்னார், அல்லாஹ் தத்தக்கும், இறைவனை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா கௌமி லாஸ் அலுக்கும் அலைஹி அஜ்ரா, என்னுடைய கூட்டத்தவர்களே, உங்களிடத்துல இந்த தாவாவை, அல்லாஹ்வை பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த செய்திக்காக வேண்டி எந்த கூலியும் நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு இறை தூதராக அல்லாஹ் எனக்கு அனுப்பி இருக்கக்கூடிய வகையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இன்ன அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி, என்னை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் தான் இதற்கான சவாபை, கூலியை நான் எதிர்பார்க்கிறேன். அஃபலா தாக்கிலும், சிந்திக்க மாட்டீர்கள் என்று அவர் தன்னுடைய தாவாவை நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார். அப்ப அந்த நேரத்துல அந்த சமுதாயத்தில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தையில அவர்களை விமர்சனம் பண்றாங்க. காலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க
இவரை விமர்சனம் பண்றாங்க. இறை நிராகரிப்பாளர்களா இருந்தார்கள். இன்னால நராக்க பி சஃபஹத்தின், நாம் உம்மை சஃபாஹத்தின், நாம் உம்மை மூடர்களாக பார்க்கிறோம். எடுத்த உடனே திட்டுதான். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன சொல்றாங்க, உனக்கு அறிவிலப்பா, எதையோ நீ வளர்ற, உன்னை நாங்க அறிவாளியா பார்க்கல, அறிவிலியாக நாம் உங்களை பார்க்கிறோம் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தலைவர்கள், அந்த ஊர் தலைவர் என்ன செய்யறாங்க, அவர் அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும்னு சொன்ன பிறகு அவரை கடுமையான வார்த்தையால விமர்சனம் செய்கிறார்கள். மேலும் நாம் உம்மை பொய்யராகத்தான் பார்க்கிறோம், நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். அப்ப மீண்டும் சொல்லுகிறார் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், காலையா கௌமி லைஸபி சஃபாஹத், நான் ஒன்னும் முட்டாள் அல்ல, நான் முட்டாள்தனமா உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லல, வலாக்கின்னனி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தின் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபி, என்னை ஏன் இப்படி பேசுகிறீர்கள், நான் என்ன முட்டாள்தனமா இதை வளர்றேனா, படைத்த இறைவனை தான் வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை போய் நீங்கள் இப்படி சொல்லலாம் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஊர் தலைவர்களாக இருந்தாங்களே அவங்களுடைய கொள்கை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். அந்த ஆது சமுதாயத்துல யாரெல்லாம் தங்களை தலைவர் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய கொள்கை என்ன அல்லாஹ் விளக்குகிறான். காலல் மலவும் இன் கௌமிகி அல்லதீன, அந்த சமுதாயத்திலே தலைவர்களாக இருந்தவர்கள் பேசினார்கள் அல்லவா, அவங்களுடைய கொள்கை என்னன்னா அல்லதீன கஃபர், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வை மறுத்தார்கள். மறுமை நாளை அல்லாஹ்வை சந்திப்பதையும் அவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் அவர்கள் இந்த பூமியிலே வாழும் போதே அவர்கள் இந்த உலக வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று துன்யாவை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அப்போது அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் நபியை, இவர் நம்மை போன்ற மனிதரை தவிர வேற கிடையாது. யார ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க. அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மக்களை இவர் சொல்றது கேட்காதீங்க, இவருக்கு என்ன ஏதாவது நம்மளை விட வித்தியாசமா இவர் இருக்கிறாரா, இவர் தன்னை நபின்னு சொல்றாரு, இவர் இறை தூதர்னு சொல்றாரு, இவருக்குன்னு ஏதாவது வெளி தோற்றத்திலே அல்லது ஏதாவது கொண்டு வந்திருக்கிறார், சக்தி இருக்கா, எதுவுமே இல்லையே, இவர் நம்மள மாதிரி ஒரு பஷர் மனிதர் தான், இவரை நீங்க நம்பாதீங்க. மிம்மா தகுலும் மின்ஹும் வயசரபு மிம்மா தஷரபும், நீங்கள் சாப்பிடுவதை இவரும் சாப்பிடுகிறார், நீங்கள் குடிப்பதை இவரே இவரும் அதேதான் குடிக்கிறார், இவருக்கு என்ன தனி சக்தி இருக்கிறது, இவர் பேச்சு கேட்காதீங்க என்று சொல்லி அந்த ஊர் தலைவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, அல்லாஹ்வை மறுத்தவர்கள், ஆகிரத்தை நம்பாதவர்கள், இந்த உலக வாழ்க்கையில சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை அள்ளி தந்தானோ அவர்கள் அத்தனை பேருமே நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக, தன்னுடைய பொதுமக்கள் யாரும் அவருடைய தாவாவை கேட்கக்கூடாது என்று அவரை கடுமையாக அந்த மக்கள், அந்த தலைவர்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் செய்கிறார். அதற்கு பிறகு இன்னும் பல நிகழ்வுகள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை தினம் காண்போம் என்று சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.